ஆதி சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஆதி சேனலில் சுவாமிஜி சுத்தானந்தகிரியோட வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அவர் நமக்காக நம்ம சேனலுக்காக பிரத்யேகமாக ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவை நாங்கள் இப்போ உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா OSS ஆசிரமம் பற்றினதும் அப்புறம் கிரியாயோகா தீட்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றினதும் தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் நிறையா நாள் இருந்த டவுட்ஸை கிளியர் பண்ணின மாதிரி இந்த விஷயம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அதனுடைய பயனை பெறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை யோகதா சத்சங்கா ஆசிரமத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் இனிய வரவேற்பு. இந்த ஆசிரமம் 17 ஏக்கரில் போன வருஷம் நமது பிரசிடென்ட் சுவாமி சிதானந்தஜி அவங்க டெடிகேட் பண்ணாங்க. இது ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைந்துள்ள ஆசிரமம். மண்ணூர் கிராமத்தில் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இங்கே இருக்குது. இங்கே தினசரி காலை மாலை தியானம், ஞாயிற்றுக்கிழமையில் சத்சங்கம், ரெட்ரீட்டு, சங்கம், கிரியா தீட்சை, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது பெரிய அளவில் ஒரு ஆசிரமம் இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். மாஸ்டர் பிளான் இப்போ அது ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. அது ஒரு கொஞ்சம் வருஷத்தில் ரெடி ஆகிடும். பட் இப்போதைக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இங்கே சாதனா பண்ணி நல்ல டீப்பாக கிரியாயோக வழியில் ஆன்மீக முன்னேற்றம் அடையிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு உங்களுக்கு எல்லாருக்குமே. நிறைய பேர் கேள்வி கேட்குறது என்னன்னா, யோகதா சத்சங்கம் எதுக்காக, பரமஹம்ச யோகானந்தர் அவர் ஸ்தாபித்தது எதுக்காக அப்படின்னு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, கிரியாயோகம்னு சொல்கிறோம், அது என்னது, அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது, கிரியாயோக வகையை ஆரம்பித்தவங்க அவங்க எப்படி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், ரொம்ப வேகமாக எப்படி ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியும், அதுக்கும் சில பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கவர் பண்ண முயற்சி பண்ணுவோம். முதல்ல பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத்சங்கத்தை ஆரம்பித்தது என்ன காரணம், இதை பற்றி நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தகம் வேர்ல்டு ஃபேமஸ் புத்தகம், 50 லாங்குவேஜுக்கு மேலே இது டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு உலகத்தில். ஆட்டோபயோகிராஃபியா யோகி, தமிழில் யோகியின் சுயசரிதம். இதில் நீங்கள் 27வது அத்தியாயம் போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் பரமஹம்ச யோகானந்தர் யோகதா சத்சங்கத்தை ஆரம்பித்தார்னு சொல்லிட்டு. அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அவரோட குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி அவர்கிட்ட செராம்பூரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு யுக்தேஸ்வர்ஜி கேட்டார், நீ ஏன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார் திடீர்னு. குருஜி பரமஹம்ச யோகானந்தர் இதுக்கு முன்னால் அவரை பற்றி ஒன்றுமே சொன்னதே இல்லை. திடீர்னு யுக்தேஸ்வர்ஜி கேட்டதுனால கொஞ்சம் திடுக்கிட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் வந்தது அவருக்கு, ஆச்சரியப்பட்டார். அப்புறம் சொன்னார், ஆமாம் குருஜி, ஏன்னா ஆர்கனைசேஷன் ஒரு நன்றி இல்லாத ஒரு வேலை. நம்ம என்ன செய்தாலும் சரி, லீடர் என்ன செய்தாலும் அவங்கள எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எது பண்ணாலும் சரி, இட்ஸ் அ தேங்க்லெஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொன்னார். யுக்தேஸ்வர்ஜி அவரை ரொம்ப தீவிரமாக அவரை திட்டினார். என்ன சொன்னார்னா, ஒரு மகான்கள் பரம்பரையாக இந்த உயர்ந்த யோக வழி மூலமாக இறைவனை அடையிறதுக்கான மார்க்கம் உனக்கு கொடுக்கலன்னா உன்னால் இறைவன் அடைஞ்சிருக்க முடியுமா? அதனால உனக்கு இந்த மாதிரி இறை அனுபூதி கிடைச்சதுனால உனக்குள்ள அந்த ஞானம், மெய்ஞானம், வழிமுறை, அதை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரோடையும் நீ ஷேர் பண்ணுறது ரொம்ப அவசியம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்போ குருஜி பரமஹம்ச யோகானந்தர் பதில் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவருக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு தீர்மானம் வந்தது. அதாவது எனக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கோ அதை உபயோகித்து உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே எனக்கு கிடைத்த இந்த அருமையான வழியை எல்லாரோடையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்தார். இங்கேருந்து ஆரம்பம் யோகதா சத்சங்கம். அதாவது யார் ஆர்கனைசேஷனே பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாதவர், அவர் இமயமலை பக்கம் இல்லை கங்கை கரையில் அப்படியே இந்த சாதுவாக சுற்றிக்கிட்டு இருந்து சமாதி நிலையில் இறைவனோடு இருக்கிறது, அதுதான் அவரோட விருப்பம். ஆர்கனைசேஷன் பண்ணுறதுலாம் விருப்பமே கிடையாது. பட்
யுக்தேஸ்வர்ஜி அவருக்கு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுது ஆக்சுவலி மகாவதார் பாபாஜி ஏற்கனவே பரமஹம்ச யோகானந்தரை செலக்ட் பண்ணி இந்த கிரியா யோக வழியை உலகம் முழுவதும் பரப்புறதுக்கான ரோல் அவருக்கு தான் கொடுத்துருக்காரு. அது பல வருஷத்துக்கு முன்னால் கும்பமேளாவில் 1894 மகாவதார் பாபாஜி யுக்தேஸ்வர்ஜி கிட்ட அப்பயே சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு சீடன் அனுப்புகிறேன் உனக்கு, அந்த சீடனை உலகம் முழுவதும் கிரியா யோகம் கொடுக்கறதுக்கு நீ தயார் செய் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ யுக்தேஸ்வர்ஜி ஒரு நாள் குருஜி கிட்ட சொன்னார், நீ தான் அந்த சீடன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க குருஜியால நம்ப முடியல. ஏன்னா அவர் ரொம்ப எளிமையான அந்த ஆசிரம வாழ்க்கையில் இருக்கும்போது அமெரிக்கா போகணும், அதை பார்த்து ஏதோ ரிமோட்டாக எங்கேயோ ஒரு மாதிரி ஒரு சொப்பனம் மாதிரி அவருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்தது. இருந்தாலும் யுக்தேஸ்வர்ஜி அவர் ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்க சொன்னதுனால இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. ராஞ்சியில் பிரம்மச்சரி வித்யாலயன்னு சொல்லி நடத்திட்டு இருந்தார். அதுவும் எவ்வளோ அருமையாக நடத்துகிறாருன்னா, ஒரு வருஷத்தில் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்கல்ல, 2000 அப்ளிகேஷன் வந்துருச்சு ஒரு வருஷத்தில். அந்த காலத்தில் மாஸ் மீடியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் பாருங்கள், இவ்வளோ தூரம் குருஜியோட பேர் புகழ் அங்கே எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. ஏன்னா குருஜியோட ஸ்கூல் விசேஷமான ஸ்கூல். நாமள மீதி ஸ்கூலில் டீச்சர் சொல்லுவாங்க இது பண்ணு அது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. குருஜியோட ஸ்கூல் எப்படி தெரியுமா, குருஜி அந்த பையங்களையே அவங்களே புரிய வைப்பார். அவங்கள்ட்டே கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு கேட்டு அவங்களாவே சொல்லுவாங்க. அதாவது நமக்குள்ள பேராசை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நெகட்டிவ் குவாலிட்டிலாம் அவங்களே சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் குருஜி விசேஷமாக ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸே பூரா மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களே ரூல்ஸ் போட்டு மீதி ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இது ஒரு விசேஷமான ஸ்கூல்.